கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மக்களே. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா ஹாப்பியாக இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு ரம்யா வர்றாங்க. தீபா கல்யாணக்கெல்லாம் முகத்தில் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டி நீயுமா என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி சரி வா உங்ககிட்ட என்னோடய மேரேஜ் புடவையை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு எடுத்து காட்டுறாங்க. யார் யாருக்கு எந்தெந்த சீன் வைக்கணுமோ அந்தந்த சீனை தான் கரெக்டாக வைக்கிறாங்க. ஏன்னா யார் யார்கிட்ட எதை காட்டக்கூடாதோ அதை தான் வந்துட்டு காட்டுற மாதிரி வைக்கிறாங்க. ரம்யா கிட்ட இந்த சேரீயை வந்துட்டு காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது தீபா அப்படின்ற மாதிரி சொன்னது, உண்மையாடி எனக்கு இது செட் ஆகுமா, நல்லா இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்னோட கலருக்கு இதுதான் மேட்சாக இருக்கும், உனக்கு எடுப்பான சேலை தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க. தீபா எனக்கு வந்துட்டு தண்ணி தாகமாக இருக்குது, போய் தண்ணி கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்னடி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த திக்க நகல்றாங்க. இதுதானே ரம்யாவுக்கு வேணும். ஏன்னா ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்காங்க, தீபாவோட இடத்துல வந்துட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க்கு அப்புறம் சிப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு போய் ரம்யா வந்துட்டு உட்காரணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. அது மாதிரியே வந்துட்டு அந்த சேலை, காஸ்டியூமு, ஜுவல்ஸு எல்லாமே அப்படியே இருந்தால் தானே வந்துட்டு டிட்டோ வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தீபா போனதுக்கப்புறம் மொபைல் எடுத்து அந்த சாரியை ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்ததுமே தீபா வந்துடுறாங்க. வந்ததும் இந்தாடி அப்படின்ற மாதிரி சொல்ல, குடிச்சிட்டு தேங்க்ஸ் டி தீபா, இப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி தீபா நீ வந்துட்டு கல்யாணம் பொண்ணு, உனக்கு வந்துட்டு ரொம்ப வேலை இருக்குது, நீ இரு நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன், ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க. போயிட்டு ரியாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ரியா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் மொபைலுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்ருப்பேன், அதை பார்த்துட்டு அதே மாதிரி சாரி எனக்கு உடனே வந்துட்டு எடுத்து வை, ஓகேவா, நம்ம பிளானுக்கு வந்துட்டு இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி நான் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரியாவும் சொல்லிடுறாங்க. இந்த திக்க ரம்யா வந்துட்டு, தீபா எவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கோ, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்குள்ளேயும் கார்த்திக்கு நான் மனைவியாக போகிறேன், அந்த தாலி என் கழுத்தில் ஏறப்போகுது, இதுக்கு ஊடால யார் வந்தாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், அது என் அப்பாவாகவே இருந்தாலும் தான் அவரை நான் வந்துட்டு முடிச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ அதனால் கார்த்தி அடைகிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணால் போக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசித்துட்டு இருக்காங்க. அந்த திக்கா வந்துட்டு ரூபஸ்ரீயா அவங்க பாட்டியை காமிக்கணுமே, அப்படியே அமைதியாக பம்மிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பாட்டி கொஞ்சம் சீன் போடாமல் அமைதியாக இரு பாட்டி, பிறகு இவளை கடத்த தான் வந்திருக்கோம், நீயே காட்டி கொடுத்துட போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நான் ஏண்டி காட்டி கொடுக்க போகிறேன், இப்படிலாம் கொஞ்சம் கெத்தாக இருந்தால் தாண்டி நம்ம மேலே டவுட் வராது, நம்ம அடங்கி உடங்கி ரொம்ப போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னடா இவங்க நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க, அதனால் என்ன மாதிரி இருடி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமா ஓரங்கட்டி வச்சுக்கோங்க, இப்போ வந்துட்டு தீபா எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், முக்கியமாக அவள் பக்கத்தில் அந்த மைதிலி மீனாட்சி இல்லாத நேரம் தான் நம்ம பிளானை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும், புரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்ல, புரியுது புரியுது, அதனால் நீ தான் பார்க்க முடியும், நாங்களே அவள் கூட ஒட்டிக்கிட்டு அலைஞ்சோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி யாரும் இல்லாத நேரமாக பார்த்து தீபாவை தூக்கிடுவோம், முதல்ல நீங்கள் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்களே அவன் முதல்ல எங்கே இருக்கான்னு பாருங்கள், அவன் நமக்கு வந்துட்டு மிஸ் ஆகிடக்கூடாது, முக்கியமாக யாருக்கிட்டே மாட்டிடக்கூடாது, கார்த்திக்கு துளி அளவு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது, ஏன்னா நீங்கள் 2 பேர் இங்கே இருக்கிறத பார்த்தாலே கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல தீபாவை தூக்குருவோம், அப்புறம் இந்த மண்டபத்தை விட்டு போனதுக்கப்புறம் கார்த்திக்கு தெரிஞ்சா என்ன தெரியல, நான் என்ன பழியை வந்துட்டு ரம்யா மேலே போட்டுருவோம், இதுதான் நம்ம பிளானு அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பக்காவாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. ரம்யா பிளான் வந்துட்டு நடக்குமா இல்லையான்னு தெரியல, பட் சண்டே ஸ்பெஷலில் என்ன மாதிரிலாம் கலாட்டா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அதை சண்டே ஸ்பெஷலில் தான் வந்துட்டு பார்க்கணும். சப்போஸ் ரியாவை வந்துட்டு தீபாவுக்கு பதில் கடத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது, ஏன்னா காமெடி பீஸுகளாக சேர்ந்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. தீபா கடத்துறதுக்கு பதில் அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருக்க ரியாவை கடத்திடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் சீன் போனால் இனிமேல் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரம்யாவே அந்த மாஸ்க்கை போட்டு கார்த்தி பக்கத்தில் வந்து உட்காந்தாலும் கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாரு, ஏன்னா அந்த டேட்டூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீபாவுக்கும் ரம்யாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியாதா, அதுவும் ஹஸ்பண்டுக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.